இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பேச்சுகள் என்ன அப்படின்னா, காங்கிரஸுக்கு போன தடவை 25 இடங்கள் இருந்தது. இப்போ அதற்கு மேலே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய எண்ணிக்கையை அதிகப்படி கேட்கும்போது தான் இயல்பு. இப்போ காங்கிரஸ் கட்சி எவ்வளவுல நின்னா சரி நீங்க நினைக்கிறீங்க? 234 கொடுத்தாலும் நல்லதுதான். அது எப்படி கொடுப்பாங்க? அதான் சார் நீங்க கேட்கறதுக்கு அதான் பதிலுங்கிறேன். எந்த கட்சி குறை அதிக சீட்ல நிக்கணும் தான். எவ்வளவுன்னு இருக்குல்ல, எவ்வளவுன்னு கிடையாது சார். நீங்க ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்கல்ல. உங்களுக்கு திரும்பி கேட்கறேன் சார். இதே காங்கிரஸும் திமுகவும் சரிசமமா நிக்கல 119 119. அது அப்ப இல்ல, எப்பவும் அது பொருந்துங்கிற. அது பொருந்தும். நீங்க சார் நீங்க கேட்கிற கேள்விக்கு இதுதான் பதில். அதுக்கு திமுக ஒத்துக்குமான்னு கேக்குறேன். அவன் ஒத்துக்க வேணாம். அவங்க ஒத்துக்கிறாங்களா? இப்ப நாங்க ஒத்துக்க மாட்டோம், அதுக்கு அவங்க மாத்திக்குவாங்களா? இல்ல, அவங்க தான் எங்களுடைய டிமாண்ட் தாங்க நாங்க வைக்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக தான் ஜட்ஜ் பண்ற நிலைமையில இருக்கு. அப்படியா? அப்ப நீங்க வேண்டாம். இல்ல, ஏனென்றா நம்மள எங்களை வச்சுதான் ஸ்டாலினுடைய ஆலோசகர் நீங்க தான். இப்பதாங்க புரியுது. இல்ல, அவங்க நான் பொதுவான அரசியலை சொல்றேன். இல்ல, நான் இங்க ஒரு காங்கிரஸ்காரன் நான் கேட்கிறேன். அதுதான் காங்கிரஸ்காரன். வெறும் காங்கிரஸ்காரனா இல்ல, நீங்க திமிரா கூட நினைச்சுங்க. இன்றைய தமிழ்நாட்டில் என்ன அளவுக்கு அனுபவம் இருக்கிறோன்னு விரல் விட்டு எண்ணிடலாம். அது கண்டிப்பா. அது சும்மா ஒன்றும் ஏசி ரூம்ல உட்காந்து பேட்டி கொடுக்குற மட்டும் என்னுடைய வேலை இல்லை. தமிழ்நாட்டினுடைய கால்படாத ஊர் பாவம் செஞ்ச ஊரா இருக்கும். நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க. குறைந்தபட்சம், நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு 4000 பொதுக்கூட்டமாக பேசியிருப்பேன். இப்படி இருக்கிற அனுபவம் இருக்கிறேன்னா, சும்மா கண்டதெல்லாம் பேசுறேன்னா இந்த அனுபவத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். எதுவும் நடக்கும், எப்படியும் நடக்கும் சொல்வதற்கு அதான் காரணம். மற்றவர்கள் சொல்வது வேறு, நான் சொல்வது வேறு. நான் பொய் சொல்ல விரும்பல, அதனால உண்மையை சொல்றேன். இல்ல, திமுக என்ன சொல்றாங்கன்றது நான் சொல்றேன். திமுக என்ன சொல்றாங்க அதை தாங்க திமுக சொல்றது பத்தி நீங்க யார் சார் சொல்றதுக்கு? அவங்க சொல்லட்டுங்கிற. அவங்க தான் சொல்றாங்கன்னு சொல்றேன். அவங்க யார் சொல்றா? நீங்க திமுக சார் யாரு சொல்றா? RS பாரதி சொல்றாரு. RS பாரதி அந்த கட்சியுடைய அடையாளம் அவர்தானா? அவர்தான் அமைப்பு செயலர். இப்ப நான் சொல்றேன் 230 தான் நிக்கணும், அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்ல, ஒருவேளை சீட்டு இந்த அளவுக்கு குறைத்து கொடுத்தால் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வரும்ல. குறைச்சு கொடுத்தா அப்ப குறைப்பது என்பதற்கு 2 பொருள் உண்டு, நீங்க புரிஞ்சுங்க. நீங்க சொல்ற குறைக்கிறது வேற, நான் சொல்றது குறைப்பது வேற. 2 பொருள் உண்டு, அவ்வளவுதாங்க நிறுத்துறேன். நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்க. ஏன்னா திமுக மேலையும் அதிமுக மேலையும் தான் காங்கிரஸ் சவாரி செய்யுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கு. தேசிய கட்சியான காங்கிரஸ் அன்றைக்கு இருந்த நிலைமை எங்க எதுக்குங்க அவங்க ஏங்க அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துறீங்க? எங்களை ஏங்க அவங்க சுமக்கணும்? சுமக்க வேணாம், சுதந்திரமா போங்கன்னு சொல்றோம். போங்க, ஏன் சுமக்குறீங்க சொல்லுங்க. இந்த சொல்லாடல் இருக்கு பாருங்க, இது இப்படி பேசுவதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம்.